உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அமேசானுடைய பிரைம் டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு நிறைய விதமான ஆஃபர்ஸ், நிறைய விதமான புது லான்ச்சஸ்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் என்ன, ஸோ இந்த ஆஃபரை பத்தின டீடைல்லாம் ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான சேல்ல நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல கொடுத்துட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் அமேசான் பிரைம் மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கறது என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய இந்த சேல் முழுக்க எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டடா பிரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஒரு ஆஃபர் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் பிரைம் மெம்பர்ஸ் கண்டிப்பா இந்த ஒரு சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ எந்த விதத்திலையும் அவங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது. காலையில இருந்து இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் நான் பார்த்த சில ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆஃபர்ல எந்த விதமான பேங்க் வந்து யூஸ் பண்றாங்க ஆஃபர்ஸ்க்காக அப்படிங்கறத பார்க்கலாம். HDFC பேங்க் வந்து இதுல யூஸ் பண்றாங்க. 10% வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேஷ்பேக்கை இன்ஸ்டன்ட்டா எடுக்க முடியும். சோ இன்ஸ்டன்ட் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கார்டை ஃபைனல்ல கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 10% டிஸ்கவுண்ட் ஆயிட்டு மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆஃபர்ல மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக்டவுனுக்கு பிஃபோர், லாக்டவுனுக்கு ஆஃப்டர். லாக்டவுனுக்கு பிஃபோர் என்ன ஒரு சேல்ல ஒரு ப்ராடக்ட் இருந்ததோ, என்ன மாதிரியான பிரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சோ அந்த ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் லாக்டவுனுக்கு அப்புறம் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணப்பட்ட பிரைஸை தான் இப்போ குறைச்சி பிரைம்ல எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே லாக்டவுனால இன்னும் நிறைய தேங்கி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்றதுக்கும் இந்த ஆஃபர் வந்து அமேசான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க இந்த டைம்ல இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு பழைய பிரைஸுக்கே வந்து இப்போ ப்ராடக்ட்லாம் கிடைக்க போகுது. ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பா ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு. அந்த வகையில் அமேசானை பொறுத்த வரைக்கும் பிரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. சோ இவங்க பிரைம் ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 விதத்துல பிரிக்கிறாங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படினா 50% வரைக்கும் வந்து இயர்லி பிளான்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. இதோட ஆக்சுவல் பிளான் பர் இயருக்கு பாத்தீங்க அப்படினா 999 ரூபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வருடத்துக்கான பிரைம் பிளான். சோ இதுல வந்து மியூசிக், அதாவது அமேசான்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ, என்னென்னதெல்லாம் ஆக்சஸ் கொடுத்திருக்காங்களோ எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். பிரைம் வீடியோ, புது மூவிஸ் எல்லாம் லான்ச் பண்றாங்க. அதே மாதிரி அமேசான் பிரைம் மியூசிக், அதே மாதிரி ஃபாஸ்ட் டெலிவரி. சோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே நிறையவே இருக்கு. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து பிரைம்ல வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ணல அப்படின்னா அதுக்காக ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி டிலே ஆகிறதுனால அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. சோ இது ஒரு நல்ல விஷயம். மேபி அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா நீங்க இது மூலமா மிச்சம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்படி இல்ல, என்னால வந்து பாத்தீங்கன்னா இயர்லி பிளான் முடியாது, அதே மாதிரி நான் 25 இயர்ஸ்க்குள்ள கிடையாது, சோ ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல, எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது அவைலபிள் இல்ல, வேற எந்த வகையில இந்த ஆஃபர்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இப்ப கூட டைம் இருக்கு. நீங்க பிரைம் மெம்பர் ஆகிறதுக்கு 129 ரூபீஸ் கிட்ட மந்த்லி பிளான் வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு மந்த்லி பிளானை போட்டு இந்த 2 நாள்ல இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்க முடியும். இப்போ இந்த அமேசான் பிரைம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 months பிளான் கொண்டு வந்திருக்காங்க. பட் 3 months பிளான்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஒன்னு போட்டா 1 month போடுங்க, இல்லனா 1 இயரா போடுங்க, இல்லனா ஸ்டூடெண்ட் ஆஃபர் 50% டிஸ்கவுண்ட் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃபரை பத்தின டீடைல். அடுத்தபடி HDFC பேங்க் தான் இவங்க யூஸ் பண்றாங்க. அதுல 10% வரைக்கும் வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ அந்த வகையில் அந்த 10% வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, EMI டிரான்சாக்ஷன் இல்லாம நீங்க ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அப் டு 1500 ரூபீஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆஃபர் அவைல் பண்ணிக்க முடியும். அதாவது 15000 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா 1500 ரூபாய் அப்படிங்கறத நீங்க வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நீங்க டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 10000 11500 ரூபாய் அது வரைக்கும் நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு 650 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேங்க் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க. டெபிட் கார்டுக்கு வந்து 650 ரூபாய் உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட். கிரெடிட் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு 1500 வரைக்கும் வந்து லிமிடேஷன் வச்சிருக்காங்க. இந்த ஒரு அமேசான் பிரைம் சேல்ல நீங்க EMI யூஸ் பண்ணி, நோ காஸ்ட் EMIயோ இல்ல ஏதோ ஒரு EMI யூஸ் பண்ணி நீங்க டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப் டு 1500 ரூபீஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக்கா கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அமேசான். அமேசான் பிரைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில எக்ஸ்க்ளூசிவா பார்க்கணும் அப்படின்னா டீல்ஸ் வித் எக்ஸ்சேஞ்ச், டீல்ஸ் பை கேட்டகரி, அதே மாதிரி ட்ரெண்டிங் டீல்ஸ், பிளாக் பஸ்டர் டீல்ஸ், இந்த மாதிரி டீல்ஸ்களை பிரிச்சிருக்காங்க. அதுவும் எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோ நீங்க எப்ப பாப்பீங்கன்னு தெரியல. மேபி இன்னைக்கு ஈவினிங் 6th அன்னைக்கு பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 PM ல இருந்து 8 PM வரைக்கும் புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றதா அமேசான் வந்து எக்ஸ்க்ளூசிவா சொல்லிருக்காங்க. அதுல OnePlus டிவியும் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. நிறைய விதமான வேற லெவலான ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைமுக்குள்ள, அதாவது 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் 6 மணிக்கு 8 மணிக்கு ஈவினிங்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கு
ரொம்பவே சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆஃபர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த ஒரு ப்ரைஸாக இருந்தாலும் ஒரு சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து இன்னுமே வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி குறைக்கப்பட்ட ப்ராடக்ட், அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டான ப்ராடக்ட்லாம் எது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு லிங்க்ஸாக கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டாப் 5 சீரிஸில். அதில் எந்த ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே எல்லாம் ஒர்த்தான ப்ராடக்ட் தான், எல்லாமே நல்ல சேல் வேல்யூ இருக்க ப்ராடக்ட் தான். இருந்தாலும் இன்னைக்கான ஆஃபரில் எதெல்லாம் வந்து ஃபிளாஷ் ஆகும், அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸாக இருக்கும், அது எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அங்கே செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபரில் உங்களுக்கு ஏதாவது டவுட், கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வேணும், இல்லை இதை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள், இல்லை ஏதாவது ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணணும், ஸோ சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு என்னால் முடியும். ஸோ அதனால உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும், இல்லை எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும், இல்லை எதில் டவுட் இருக்கோ அதெல்லாமே வந்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ உடனுக்குடன் இந்த ஆஃபர் பீரியட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை வந்து பண்ணிடுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கிறத நல்ல ஒரு ப்ராடக்ட்டை வாங்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. இந்த வீடியோ மேக் பண்ணதே அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சாய்ஸ் டு பெஸ்ட் யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம என்ன மாதிரியான புது வீடியோ போட்டாலும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான வீடியோட வருகிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you, have a nice day.